ஹாய் பார்ட்னர், கோல்டன் இல்லஸ்ட்ரேஷன் 4 என்ன சொல்கிறாங்க பாரு. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ அண்ட் பி. பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சொல்கிறாங்க? அசட்ஸ், லயபிலிட்டிஸ். ஓகே, நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் கொடுக்கணும், முதல்ல அதை பார்ப்போம். கிவ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில். குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஈஸியாக என்ட்ரி கொடுத்துடலாம். சி குட்வில் கொண்டு வந்திருக்கிறாரா பாரு. சி குட்வில் கொண்டு வந்த மாதிரி எந்த வேர்டும் இல்லை, அப்போ குழப்பமே இல்லை. சி இஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பி இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரி. ஏன்னா அவர் குட்வில் கொண்டு வரல. சரி, இது என்ட்ரி. அமௌண்ட் எவ்வளவு சார்? குட்வில்லை பற்றி எதுவுமே இல்லை, மறைஞ்சிருக்கு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? குழப்பமே வேண்டாம். இப்போ சி எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு? 5 lakh கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகே, அவருடைய ஷேர் எவ்வளவு? 1/5 ஷேர். அப்போது 1/5 ஷேருக்கு 5 lakh கொண்டு வந்தால் டோட்டல் கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும்? அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். தட் இஸ் 25 lakhs டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் இருக்கணும். இது கோல்டன் பாயிண்டில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, இப்போ எவ்வளவு கேபிட்டல் இருக்கு அதை பார்த்துருவோம். சி பாரு, ஏபி கேபிட்டல் 8 lakh. அவங்களுக்கு ரிசர்வும் அவங்க பணம் தான். P&L அக்கௌண்ட், தட் இஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், அதுவும் அவங்க பணம் தான். ரிசர்வ் ஒரு 6 lakhs, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் 2,50,000, தென் டோட்டல் 16,50,000. டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இருக்கா? தட் இஸ் ஃபிக்ஸட் அசெட். அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் 1,50,000 இருக்கு. அப்போ அதை மைனஸ் பண்ணிடு. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கு? ஏபியினுடைய கேபிட்டல் 15 lakh இருக்கு. சி கேபிட்டல் எவ்வளவு? 5 lakh. அப்போ டோட்டலாக 20 lakh கேபிட்டல் இருக்கு. ஆனால் சி கொண்டு வந்த கேபிட்டல் படி எவ்வளவு இருக்கணும்? 25 இருக்கணும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் குட்வில் ஆஃப் த ஃபர்ம். குட்வில் ஆஃப் த ஃபர்ம் 5 lakhs. இப்போ சொல்யூஷன் பாரு. தட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் 25 lakh. ஏபி 8,6,250 ஆட் பண்ணிடுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸை கழிச்சா 15 lakhs. சிஸ் கேபிட்டல் 5, 20 lakhs. அப்போ டோட்டலாக 20 lakhs இருக்கு. சியினுடைய கேபிட்டல் படி 25 lakhs இருக்கணும். பேலன்ஸ் 5 lakhs. குட்வில் ஆஃப் த ஃபர்ம். இதில் ஷீ ஷேர் எவ்வளவு? ஷீ ஷேர் ஆஃப் குட்வில் 5 lakhல 1/5 1 lakh. அப்போ அந்த ஷீ ஷேர் ஆஃப் குட்வில் 1 lakh. இதை அவர் கொண்டு வரல. அதனால் அவருடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிட், ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். இது எந்த ரேஷியோவில்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில். நம்ம கணக்கில் நியூ ரேஷியோவும் கொடுக்கல, சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கொடுக்கல. தென் ஓல்டு ரேஷியோ இஸ் ஆல்சோ த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. தட் இஸ் 3:2. அப்போ 3:2 பேசணும்னா 60,000 40,000. இதுதான் கணக்கு. ஓகே பாய்ஸ்.